அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 25/4/2026 சித்திரை மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், 4இல் சந்திரன், 5இல் கேது சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். சனி செவ்வாய் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சனி செவ்வாய் புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். 2இல் குரு சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதியில் எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன், 3இல் கேது, 10இல் செவ்வாய், 11இல் சூரியன் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் குறையும். உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 10இல் சூரியன், 11இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சனி செவ்வாய், 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். குரு 11இல் இருப்பதால் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இக்கட்டான நேரத்தில் உடனிருப்பவர்கள் ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் படிப்படியான முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவீர்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களுடைய பணியை இணைத்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருப்பதால் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், 6இல் ராகு, 11இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும்.
இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். எதிலும் தைரியத்தோடு செயல்பட முடியும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியை பெற முடியும். உத்தியோக ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்க முடியும். உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி செவ்வாய், 9இல் குரு, 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகும். கடந்த கால நெருக்கடிகள் குறையும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், 9இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். சுக்கிரன் 7இல் இருப்பதால் ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பெண்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல லாபங்கள் கிடைக்கும். கடந்த கால நெருக்கடிகள் குறையும். மறைமுக எதிர்ப்புகள் விலகி எதிர்பாராத அனுகூலத்தை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். பிறரால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நேரமாகும். இன்றைய நாளில் ஒரு சில அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் அமையப்பெற்று இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதாலும் 4ஆம் வீட்டில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படும். தேவையற்ற அலைச்சல்கள் உண்டாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடக்கூடாது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். குரு பகவான் சாதகமாக இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் என்றாலும் தேவையற்ற மனக்குழப்பங்கள் நிலவக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது முடிந்தவரை உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்திவிட்டு பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி செவ்வாய், 5இல் சுக்கிரன், 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலங்கள் கிடைக்கும். நினைத்தது நடக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்க முடியும். முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் குரு, 6இல் சந்திரன், 3இல் சூரியன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட சிறப்பான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட முடியும். அது மட்டும் இல்லாமல் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உடனிருப்பவர்களால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது குறையும். மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு
முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி செவ்வாய், 2இல் சூரியன், 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பேச்சில் கவனமாக இருப்பது நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடக்கூடாது. தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் எதையும் சமாளித்து ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். அதிகாரிகளுடைய ஆதரவு சற்று சாதகமாக இருப்பதால் மனநிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு சில அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.